புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை சமாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. யார் வேண்டுமானாலும் தேர்தலில் இருக்கலாம். இந்த ஜனநாயக நாட்டில் இருப்பதற்கு அனைவருக்கும் தகுதி இருக்கிறது. அதே போல வாக்களிப்பதற்கும் அத்தனை பேர்களுக்கும் உரிமையும் ஜனநாயக நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சில பெண்கள், அவர்களுடைய நடைமுறைகள், செயல்பாடுகள் முஸ்லிம் சமூகத்தில் பெரும் ஒரு முகசுளிப்பை, பெரும் அளவில் ஒரு அதிர்ச்சியும் நமக்கு ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒருவர் நடிகராக இருந்து அரசியலுக்குள்ளே வருகின்ற பொழுது அவரை முஸ்லிம் பெண்கள் எப்படியெல்லாம் அவர்களை கொண்டாடுகின்றார்கள் என்று சமூகத்தில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்மணி சொல்லுகின்றார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சும்மாவுடைய நாள், சும்மாவுடைய தொலைகையெல்லாம் விட்டு திரையரங்குக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒரு நல்ல படம் பார்க்கறது, திருப்தியான ஒரு படம். அதனால வெள்ளிக்கிழமை சும்மால விட்டுட்டு வந்ததுனால, இந்த நல்ல படம் பார்த்ததுனால அந்த திருப்தி விட்டதனால ஒரு கவலை ஏற்படும். அந்த கவலைனா இந்த திருப்தி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு பெண்மணி பொது வழியில பேட்டி கொடுக்கின்றார். அதே போன்று சில இன்னொரு பெண்மணி, 40 வயது கடந்த ஒரு பெண்மணி சிரித்துக் கொண்டே ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கின்றார். என்னுடைய கணவனை விட எனக்கு அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த நடிகரைத்தான் எனக்கு பிடிக்கும் என்பதாக சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இது என் கணவருக்கு தெரியும், அவரை விட எனக்கு இவரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறார். இப்படியெல்லாம் சமூகத்திலே இஸ்லாமிய பெண்கள், இன்னும் சில பெண்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஓட்டு சேகரிப்பதற்குரிய அவர்களே முன்னின்று பல பெண்கள் அங்கே செல்கின்றார்கள். செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாமிய பெண்கள், புர்கா அணிந்த பெண்கள், நடனம் ஆடியவர்களாக, புத்தாட்டம் போட்டவர்களாக செல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மனதிற்கு மிகவும் மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை அன்பிற்குரியவர்களை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? யாரை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இதெல்லாம் சமூகத்தில் யாருடைய கடமை? ஏன் இந்த சமூகத்தில் இப்படி பெண்கள் செல்வதற்கு எங்கே நாம் இந்த பெண்களை எந்த இடத்திலே நாம் தவறு செய்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கிறோம். ஏதோ 1-2 தகவல்களை தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள், பல விஷயங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை சமூக வலைத்தளங்களில் கூட நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு பெண்மணி குதித்துக் கொண்டிருக்கின்றார், புள்ளி குதிக்கின்றார். நான் அவரை பார்த்து விட்டேன், எனக்கு சந்தோஷம் என்பதாக. எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் பெண்கள் சீரழிகின்றார்கள். ஒரு புறம் இந்த பெண்களுக்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு புறம் பெண்கள் பயான் என்று வைக்கப்படுகின்றது. பெண்களுக்கு என்று தனியாக சிறப்பான, அவர்களுக்கு என்று பிரத்யேகமான மதரசாக்கள், தர்பியாக்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு புறம் இப்படி எல்லை மீறி செல்லக்கூடிய சில காரியங்களை பார்க்கின்ற பொழுது அதிலேயும் இன்னும் சில பேர்கள்
நம்முடைய சமூகத்தை சார்ந்த சில சமூக போராளிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? இத மாதிரி ஒரு காட்சியை ஒண்ணு போட்டு அது கீழே ஒரு கமாண்ட ஒண்ணு போட்டு விடுவாங்க. ஏதாவது ஒரு நரகவாசினி இன்ஸ்டன்ட் பத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க, உடனடி பத்துவாங்க. நீ யாரு? நீ நரகவாசி, உன்னை பெற்றவங்க சரியில்லாதவங்க, தவறானவங்க, உன் கணவர் சரியில்லாதவங்க என்றெல்லாம் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பத்துவாக்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதை முடிவு செய்வதற்கு நாம் நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சமூகத்தினுடைய குறைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை தான் நமக்கு இருக்கிறது. சமூகம் வழி தவறி செல்கின்ற பொழுது அவர்களை சீர்திருத்தப்படுத்துவதற்குண்டான அனுமதி தான் நமக்கு இருக்கிறது. அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு நாம் இன்ஸ்டன்ட் பத்துவா என்று சொல்லப்படக்கூடிய உடனடி பத்துவாவை கொடுப்பதற்குண்டான அதிகாரம் நமக்கு இல்லை. இப்படியும் சில பேர்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார். எனவே இந்த சமூகம் நாம் எங்கே சில விஷயங்களில் தவறு விடுகிறோம் என்று பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயதாகிவிட்டால் நீங்கள் அவர்களை ஏவுங்கள், தொழுகிக் கொண்டு ஏவுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஏவுங்கள் ஸலாத்தி, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் 7 வயதாக அவர்கள் ஆகிவிட்டால் நீங்கள் தொழுகிக் கொண்டு அவர்களுக்கு ஏவுங்கள். அந்த 7 வயதிலே நாம் அந்த பிள்ளைகளுக்கு தொலை சொல்லிக் கொடுக்கின்றோம் அல்லவா? 2வது படிக்கக்கூடிய வயசுல சொல்லி தருவோம். அதிலிருந்து அவர்கள் +2 முடிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 10-11 ஆண்டுகள் கடந்து செல்கின்றார்கள். இந்த கடந்து செல்லக்கூடிய அந்த 11 ஆண்டுகளிலே நாம் செய்யக்கூடிய தவறுகள் அந்த பிள்ளைகளை மதரசாக்களை விட்டு நாம் தூரமாக்கி விடுவது. அதோடு மட்டுமல்ல, அந்த ஸ்கூல்களிலே அந்த பள்ளிக்கூடங்களிலே அவர்களுக்கு கல்ச்சர்ஸ் கேம் ஒன்று நடத்துவாங்க. அப்படின்னா ஒரு நாள் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய கலையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள் அவர்கள் தேர்ந்தெடுத்து நடத்துவாங்க. அதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லாம் அவர்களை சேர்க்கின்ற பொழுது, ஸ்கூல்ல சேர்க்கின்ற பொழுது இந்த மாதிரி டான்ஸுடைய புரோகிராம் வருதுன்னா அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, பெரும்பாலான பகுதிகளை தவிர்த்து கொள்வாங்க. எங்கேயாவது 1-2 அபூர்வமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது உள்ள நிலைமைகள் எப்படியாகிவிட்டது என்று சொன்னால் பெரும்பாலான முஸ்லிம் பெண்கள் அதனை கலந்து கொள்கிறார்கள், ஒரு சிலர்களை தவிர. அதனால என்னவாகிடுச்சு சொன்னா அங்கேயும் ஒரு பிராக்டிக்ஸ் நாமளே ஊக்குவிக்கின்றோம். பெண்களுக்கு டான்ஸ் ஆடுவதற்குண்டான புரோகிரத்தை நாம் ஊக்குவிக்கின்றோம். அதற்கு கலந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கின்றோம். அதற்கு தேவையானதை வாங்கி கொடுக்கின்றோம். அந்த ஸ்கூல்களிலே அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். டான்ஸோடைய மோகம் அங்கே ஏற்படுகின்றது, சினிமாவுடைய மோகம் அங்கே ஏற்படுகின்றது. எனவே சமூகத்திலே பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக, முதன்மை காரணமாக அங்கே நடைபெறுகின்றது. அதற்கு பின்னால் அந்த பெண்களுக்கு அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு ஏற்படுகிறது சொன்னால் இன்னைக்கு பல இஸ்லாமிய திருமணங்கள் கூட பெண்கள் நடனமாட ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்லாமிய திருமணங்களிலே பெண்கள் நடனமாடுகிறார்கள். பொதுக்கூட்டங்களிலே பெண்கள் திருமணம், பொதுக்கூட்டங்களிலே பொது இடங்களிலே கூட பெண்கள் அவர்கள் நடனமாட ஆரம்பித்து விட்டார்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எனவே முதலாக நாம் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? மதரசாக்களை நாம் தவிர்க்கின்றோம். 2வதாக ஸ்கூல்களிலே அவர்களுக்கு கல்ச்சர்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய பல விஷயங்களை, டான்ஸ் மற்றும் மற்ற புரோகிராம்கள் எல்லாம் நாம் ஊக்குவிக்கின்றோம். அதனால் அவர்களுக்கு அதனுடைய மோகம் அங்கே அவர்களுக்குள்ளே அங்கே தீர்க்கப்படுகிறது. அங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. சமூகத்தில் அவர்கள் பிற்காலத்தில் வளர 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 அதன் மீது அதிகமாக இன்னும் அதனுடைய வளர்ச்சியினுடைய தாக்கம்தான் இன்றைய சமூகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல பெண்கள்
அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய பெண்களுடைய ஈமான்களை பறிபோகிவிடுமோ என்ற அளவிற்கு இந்த சமூகத்தில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திலே தடுப்பதற்குண்டான முயற்சிகளை இந்த சமூகத்தை சார்ந்த முதன்முதலான மீது கடமை இருக்கிறது. அவரை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இவர்கள் அவர்கள் மீது பழியை போட்டுக் கொண்டோ அவர்கள் இவர்கள் மீது பழியை போட்டுக் கொண்டு தப்பிச்சிட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பஸ்ராவிலிருந்து ஒருவர் வருகின்ற பொழுது மதீனாவிற்கு வருகின்றார். பஸ்ராவுடைய நிலைமை எப்படி என்று சொன்னால் மிக ஒரு மோசமான ஒரு நிலைமை, பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, சாப்பிடுறது கூட உணவு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் மதீனாவிற்கு வருகின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான். மதீனாவிற்கு வருகின்ற பொழுது மதீனாவுடைய செழிப்பான அந்த காட்சிகளை பார்க்கின்றார். ஒரு தோட்டத்திற்குள்ளே நுழைகின்றார். அங்கே இருக்கக்கூடிய கதிர்களை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். சாப்பிட்டுக் கொண்டு தோலை உரித்து சாப்பிட்டுக் கொண்டு தன்னுடைய ஆடைகளிலும் அதை நிரப்பிக் கொள்கின்றார். நிரப்பிக் கொண்டு அவர் என்ன செய்கின்றார்? வெளியிலே கிளம்புகின்ற பொழுது அந்த தோட்டத்துடைய உரிமையாளர் உள்ளே வருகிறார். வந்து அவரை கையங்களமாக பிடிக்கின்றார், பிடித்து திட்டுகின்றார், ஆடையை கழட்டுகின்றார். இதையெல்லாம் செய்து முடித்ததற்கு பின்னால் சாப்பிட்ட அந்த மனிதர், பஸ்ராவுடைய மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார். வந்து முறையிடுகின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடையை அவர் என்ன செய்து விட்டார்? கழட்டி விட்டார், பிடுங்கிக் கொண்டார். நான் அதை சாப்பிட்டதற்காக வேண்டி என்னை சத்தம் போட்டு இருக்கின்றார், ஏசி இருக்கின்றார் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை அழைத்து வர சொல்கின்றார்கள். உரிமையாளர் அழைத்து வரப்படுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையாளரிடத்திலே கண்டிக்கின்றார்கள். யாரை கண்டிக்க வேண்டும்? சாப்பிட்டவரை கண்டிக்க வேண்டும் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையாளரை கண்டிக்கின்றார்கள். ஒரு மனிதர் பசியோடு வருகிறார் என்று சொன்னால், கடுமையான பசியோடு வருகிறார், தோட்டத்திலே சாப்பிடுவதற்குண்டான அனுமதி இருக்கு. தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? தடை செய்ய வேண்டாம். கடுமையான பசியோடு வருகிறார், ஆற்றிலிருந்து பாலை கலந்து குடித்து விட்டார். அதற்கு குற்றம் பிடிக்க வேண்டாம், விட்டு விடுங்கள். அதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் சாப்பிட்டுக் கொள்ளட்டும், ஆனால் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்பதாக சொன்னார். தோட்டத்துக்குள்ள போயிட்டாரு, பசியினால சாப்பிட்டு என்ன செய்யுது? வெளியில போகும்போது எடுத்துட்டு போகக்கூடாது. அவர் வரைக்கும் என்ன செய்யறாரு? பசியினால சாப்பிட்டாங்க, பிரச்சனை இல்லை, விட்டுடுங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படி ஒரு மனிதர் பசியோடு அந்த மனிதரை ஏன் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவரை ஏன் நீங்கள் திட்டினீர்கள்? அவரை ஏன் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஆடையை பிடுங்கினீர்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த தோட்டத்துக்காரருடைய உரிமையாளரிடத்திலே சொன்னார்கள், ஒரு சாண் கோதுமையை, ஒரு சாண் நெல்லை அவருக்கு பரிந்தல் அர்ப்பணிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறார். அன்பிற்குரிய பெருமக்களை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் தெரியாத மனிதர். அவர் என்னது? தெரியாத மனிதர். பசியினால சாப்பிட்டாரு. அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு, கடமை உரிமையாளர் உனக்கு இருக்கிறது. நீ தான் சொல்ல வேண்டும். இல்லப்பா பசியா என்ன, ஏன் சாப்பிட்டாரு கேட்க வேண்டும். இல்ல ரொம்ப கடுமையான பசி, எங்க ஊர்ல சாப்பாடுலாம் கிடையாது, நான் சாப்பிட்டேன். அப்படியா, பரவாயில்ல, சாப்பிட்டதுதான் நான் நினைச்சுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்க. ஆனா என்ன செய்யாத, வெளியில நீ எல்லாம் எடுத்துட்டுலாம் போக தேவையில்லை என்று அவருக்கு அந்த தவறை நீ சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா? அதே போன்றுதான் இந்த சமூகத்திலே பெண்கள் இன்று தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தவறை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை சமூகத்தை சார்ந்த நமக்கு இருக்கிறது. எனவே அந்த பெண்கள் வழி தவறுகின்றார்கள், அவர்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டிய கடமை நமக்கு
நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை கொடுக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களை நாம் கொடுக்க வேண்டும். வெறுமன நாம் மார்க்க பயான் என்று இன்னைக்கு பெண்களுடைய பயான் என்று நாம் வைக்கிறோம். ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதோட அவங்க போயிடுறாங்க, கேட்கிறாங்க, பாதி கேட்கிறாங்க, கேட்காம போயிடுறாங்க என்ற நிலைகளை மாற்றி அந்த பெண்களிடத்திலே கலந்துரையாடல் என்று அல்லது கருத்தரங்கம் என்று கேள்வி பதில் என்று அந்த பெண்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே பல விஷயங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அதிகப்படுத்தி மார்க்கத்தின் மீது ஒரு ஈடுபாட்டை அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழியின்படி அந்த பெண்களுக்கு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபியுடைய பெண்களுடைய வரலாறுகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சில பெண்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். என்ன தெரியுமா? இந்த வரலாறுகளை இந்த சமூகம் தெரிந்து கொண்டால் பின்னால் வரக்கூடிய பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறை தெரிந்து கொள்வார்கள். எனவே அந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய பெண் பிள்ளைகள் கடைசி வரை அவர்கள் காலேஜ் செல்லும் வரை அவர் நம்முடைய கண்காணிப்புக்குள்ளே அவர்கள் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நேரத்தில் மார்க்கத்துடைய விஷயத்தோடு அவர்களை ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாக தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் மட்டும் அந்த பெண்களை நாம் ஓரளவு அவர்களை நம்முடைய சமூகத்தினுடைய அந்த பல விஷயங்களுடைய ஈமானோடு அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மாதிரியான காரியங்களை செஞ்சு செயல்படுவதற்கான நன்மை இந்த சமூகத்தை நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய பெண்களும் ஆண்களும் ஆண் பிள்ளைகளும் நல்லவர்களாக சிறந்தவர்களாக உருவாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.